ஏக்கலைவன் பெயரை கூடிய இந்த கதை வந்து ராம்நரேஷ் திரிபாட்டியோட கதை. அப்போ சாயாவாதி யுகக்கே மகான் கவித்தே. சாயாவாதினா உருவமுள்ள கடவுள், உருவமில்லாத கடவுள், அந்த மாதிரிலாம் வணங்குற ஒரு பிரிவிருந்த காலம். உன்ஹோனி தேசபக்திக்கு கவிதா எம்பி லிக்கிகை, தேசப்பற்று கொண்ட கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க. அப்படி உபன்யாஸ், நாட்டக், ஆலோசனா, பாலோபயோகி கிதாபெங் பி லிக்கிகை. இவங்க வந்து உபன்யாஸ், நாவல், நாடகம், கற்ற கவிதை, மோட்டிவேஷன் கதை, அந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. ஏக்கலைவிக்கு பிரதிபாக்கி கஹானிகை. இந்த ஏக்கலை வந்து ரொம்ப புகழ்பெற்ற கதை. ஆச்சாரிய துரோணக்கு கம்ஜோரிக்கு கஹானிகை. ஆச்சாரிய துரோணனுடைய ஒரு பலகீனமான கதை. மாணவங்கோ மகான் சீக் தேனே வாலி கஹானிகை. நம்ம மக்களுக்கு வந்து ஒரு அருமையான கல்வியை புகட்டுற மாதிரி இருக்குது. பீலோங்கா ராஜா ஹிரண்ய தனு உதாஸ் பைட்டேத்தே. பீலோங்கா ராஜா ஒரு இடம் பீலோ, அங்கே அதோட தலைவன் வந்து ஹிரண்ய தனு. அவர் ரொம்ப கவலையாக உட்காந்துருக்கான். தப்பு உன்கா பேட்டா ஏக்கலைவ வகம் ஆத்தாகை. அங்கே அவனுடைய மகன் ஏக்கலை வரான். உன்சே உதாசி கா காரன் பூछताகை. நீ ஏன் கவலையாக இருக்கேன்னு கேட்குறான். ஹிரண்ய தனு कहते हैं कि बेटा तुम तीर चलाना सीखोगे तो बीलों के राज्य का निर्वाह कर सकोगे. அப்போ இவனும் வந்து ஒரு ராஜாவோட பிள்ளைங்க தான், ஒரு நாட்டை ஆள்றவங்க தான். ஆனால் அவங்க வந்து தாழ்ந்த குலம். அந்த ஹிரண்யதன் வந்து அப்பா சொல்கிறான், நீ வந்து அம்பு இதெல்லாம் கற்றுக்கிட்டேன்னா இந்த நாடு உனக்கே இருக்கும், யாரும் எதிரிகள் வந்து பிடிக்க முடியாதுங்கிறான். மகர் தீர் சலனா சிக்கானே வாழ அச்சே குரு திக்காயி நகி பட்டேன். ஆனால் வந்து இந்த வில்லு விடுற கலையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல குருவே இல்லை. இஸ்லே மை உதாசும், அதனால் நான் கவலையாக இருக்கேங்கிறான். ஏக்கலைவ அப்பனே பிதாசே கஹத்தாஹே கி மை குரு துரோன் சே தீர் ஜலானா சீக்குங்கா. நான் ஏக்கலைன்னு சொல்கிறேன், நான் வந்து குரு துரோணாச்சாரிட்ட போய் நான் வந்து வில்லு விட கற்றுக்கிறேங்கிறான். கம் பீல்கை வே பிராமன்கை. நம்ம வந்து தாழ்ந்த குலம், அவங்க வந்து பிராமணர்கள். லேக்கின் வே மகான் குருகை, ஆனால் அவர் சிறந்த குரு. மகான் வித்வான்கை, சிறந்த வித்வான் அப்படின்னா என்னது, கலையில் சிறந்தவன். வே ஜாதி பேத மானே வாழே நகிகை. அவர் ஜாதி பேதெல்லாம் பார்க்க மாட்டார், அவர் ரொம்ப உயர்ந்தவருங்கிறான். சப்கோ சமான் மானே வாழே ஹேங். எல்லாத்தையும் சமமாக நினைக்கக்கூடியவர். வே முஜே நிராஸ் நகி கரேங்கே. என்னை வந்து ஏமாற்ற மாட்டார். ஜரூர் முஜே தனுர் வித்யா சிக்காயேங்கே. கண்டிப்பாக எனக்கு வந்து வில் விடுற வித்தையை வந்து சொல்லிக் கொடுப்பாருங்கிறான். ஏக்கலைவ குரு துரோணசே மிழ்த்தாகை. போய் வந்து துரோணாவை போய் சந்திக்கிறான். பக்க அப்போ நான் பரிச்சய தேக்கர் உன்சே பிரார்த்தனா கத்தாகை. தான் யார், எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லித்தரணும்னு ரொம்ப ரெஸ்பெக்டாக கேட்டுக்கிறான். கிருப்பையா முஜே தீர் சலானா சிக்காயே. ரொம்ப வந்து தயவுசெய்து எனக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுங்கங்கிறான். மகர்வே கத்துஹேன் கி மை மாத்திர ராஜகுமாரங்கோ சிக்காத்தாகும். நான் வந்து ராஜகுமாரர்களுக்கு மட்டும் தான் சொல்லித் தருவேன். தும் யஹாங் சே சலே ஜாவோ. நீங்கள் இருந்து போயிருங்கிறான். ஏக்கலைவ உதாசோக்கர் லவ்டாகை. ரொம்ப கவலையோடு திரும்புகிறான். ராஸ்தேமே வக்கு நாரத ஜிக்கோ தேக்க பிரணாம் கர்த்தாகை. வழியில் வந்து நாரதர் வராரு, அவனை வணங்குறான். பாத் ஜான்கர் நாரதஜி ஏக்கலைவிசே கத்தேஹேங். அப்போ வந்து அந்த நாரதன் வந்து ஏக்கலன்ட்டு சொல்கிறான். அப்பியாஸ் ஹி குருகை தும் துரோணக்கி மூர்த்தி பனாக்கர் உஸ்கே சாம்னே அப்பியாஸ் கரோ. நீ வந்து துரோணாச்சாரிய மாதிரி ஒரு சிலை செஞ்சு வச்சுட்டு நீ பாட்டு கற்றுக்கோ அப்படிங்கிறான். ஏக்கலைவே வைசாகிய கற்கே தனுர் வித்யா மேம் குசல் ஹோ ஜத்தாகை. அப்போ அவரை வந்து குருவை அந்த மனசை நினச்சிக்கிட்டு இவனை வில்லு விட்டு பழகிறான். ஏக் தின் பாண்டவ வன்மை ஏக்கலைவுக்கோ தேத்தேஹேங். ஒரு நாள் பாண்டவர்கள் காட்டுக்குள்ளே ஏகலைவனை பார்க்குறாங்க. உஸ்கோ கூபிசே தீர் சலாத்தே தேக்குக்கர் ஆச்சரிய சக்தி ஹோத்தேஹேங். அவன் அழகாக அம்புறதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. வே குரு துரோணோக்கோ எக் சமாச்சார் தேத்தேஹேங். அப்படி ரொம்ப புகழ்ந்து அவன் சொல்கிறாங்க. குருவிட்ட அவங்களே சொல்கிறாங்க, பாண்டவர்கள் அவன் ஒருத்தர் இருக்கான் ரொம்ப நல்லா விடுறான்னு. பாண்டவங்கோ சாத் லேக்கர் குரு துரோன் ஏகலைவிசே மிழ்த்தேஹேங். பாண்டவர்களை கூட்டிகிட்டு வந்து துரோணத்தை வந்து ஏகலைவை பார்க்குறான். வே ஏகலைவிசே உஸ்கே குருக்கு அண்ணா பூछतेहैं. உனக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்குறாங்க. ஈஸ்வர் ஏகலைவ உனக்கு மூர்த்தி திக்காத்தாகை. அப்போ அந்த சிலையை காட்டுறான். கஹத்தகை ஆப்கி மேரே குருகை. நீங்கள் தான் என்னுடைய குரு, உங்களை சிலை செஞ்சு வச்சுருக்கேன்னு. அர்ஜுன் துரோணக்கா பிரிய சிஷ்யத்தா. அர்ஜுன் வந்து துரோணுக்கு ஒரு ரொம்ப அன்பான சிஷ்யன். துரோண அர்ஜுன்கோ துனியாக்கா மகான் தனுர்தர் பனானா சாத்தேஹேங். துரோணாச்சாரி வந்து அர்ஜுன் வந்து இந்த உலகத்தை சிறந்த வில்வித்தக்காரன் காட்டணும்னு நினச்சாரு. வே மான்தே கே ஆகே சல்கர் ஏக்கலைவ அர்ஜுன் கி ராக்மே காண்டா பனேகா. அப்போ தான் நினைக்கிறான், அர்ஜுன் வந்து ரொம்ப வளர முடியாது, இவன் வந்து அவனுக்கு சமமாக இருக்கான், அர்ஜுனுடைய முன்னேற்ற பாதையில் இவன் ஒரு முள்ளு மாதிரி இருக்கான் அப்படின்னு நான் சொல்கிறான். வே ஏக்கலைவுக்கோ தீர் ஜலானே மேம் அக்ஷம் பனானா சாத்தேத்தேன். இவனை வந்து அம்பு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறான்.
इसलिए द्रोण एक से गुरु दक्षिण में उसके दाहिने हाथ का अंगूठा मानते हैं. உடனே கேட்குறான், நீ வந்து என்னை வச்சு தானே கற்றுக்கிட்ட, அதனால் குரு தட்சிணை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வலதுகை பேர் வரலாம் வாங்கிடுறான். इस पर एकलैव पे हिचक अपना अंगूठा काटकर குரு துரோணுக்கு தேத்தாகை. வேறு வழி இல்லாமல் அவனும் விரலை வெட்டி கொடுத்துட்றான். துனியாமே ஜாதி பேத பல்தாகை. அந்த காலமில் இந்த காலத்துலேயும் உலகத்தில் வந்து ஜாதி பேதம் ரொம்ப இருக்குது. ஹர் மனுஷமே ஈஷா பல்திகை. ஒரு தாழ்ந்த குலத்தாக நல்லா முன்னேறினா இவங்க கூட பாரு எப்படி முன்னேறிருக்கான் அப்படின்னு ஒரு போடுறாங்க. பட் ஆஜ்கல் கி பாத் நஹி ஹை, ஏக் புராணி சமஸ்யாக. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே இந்த என்னது ஜாதி மத பிரச்சனை இருக்குது. ஏ கபி நஹி சூட்டேகி, அது எப்பயுமே நம்மளை விட்டு போகாது.